என்னதான் ஈக்குவாலிட்டி நம்ம பேசினா கூட ஒரு நாடாளுமன்றத்துல பெண்கள் வந்துட்டு ஒரு 33% கூட இல்லை அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. 2026 வந்துருச்சு இருக்கு. ஆனா 2011 இது வச்சு கொடுக்குறாங்க. அது ஏன் இல்ல கடைசியா எடுத்த சென்சஸ் அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் இருக்கு. அதனால அதை வச்சு எடுக்கறாங்க. அது புதுசா பெரிய ப்ராப்ளம் இல்ல. பிஜேபி நெக்ஸ்ட் 2029 எலெக்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு அரசியல் 29 மட்டும் இல்ல, அவங்க எல்லா காலத்திலும் நாமளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். தொகுதியை பிரிக்கும் பொழுது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரிக்கும் பொழுது ஊபி மாதிரியான ஸ்டேட்டுகளில் தொகுதி அதிகமாகுது. நமக்கு ஒரு 10 தொகுதியோ இல்லை 20 தொகுதி அதிகமானா கூட பெர்சன்டேஜ் கம்மியாகுது, ஓவரால் பெர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஒரு வேர்டு மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அது என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, தமிழில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக. டீலிமிட்டேஷன்னா என்ன, லிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது ஆங்கிலத்தில் கேட்கும்போது. தமிழில் சொல்லும்போது தொகுதி மறுவரையறை. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் துர்காதேவி சரவணன். இன்னைக்கு நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா டீலிமிட்டேஷன். அது இன்னைக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அது என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படின்ட்டு இந்த பாட்காஸ்ட் டிஸ்கஷன்ல நம்மளோட விஷயம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு 2-3 நாளாக நியூஸை திறந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, ஃபோனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து ஸ்டாலின் அவர்கள்லாம் பேப்பர்லாம் எரிச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கேரளாவில் அந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸ்லையுமே சவுத் ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஒரு வேர்டு மட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அது என்ன அப்படின்னு ஒன்றும் இல்லை, தமிழில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக. டீலிமிட்டேஷன்னா என்ன, லிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது ஆங்கிலத்தில் கேட்கும்போது. தமிழில் சொல்லும்போது தொகுதி மறுவரையறை. அதாவது தொகுதியை கொஞ்சம் பொதுவாக தொகுதி மறுசீரமைப்பு ஒன்று நடக்கும். எப்படின்னா எல்லையை கொஞ்சம் பிரிப்பாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் தொகுதி இருக்குன்னா அதை கொஞ்சம் தள்ளுறது இல்லை குறைக்கிறது, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தொகுதி டிஃபர் ஆகாது. இப்போ நம்மளே பார்த்துருப்போம். போன வாட்டி வரைக்கும் எனக்கு வந்து தொகுதி அந்த தொகுதியிலேருந்து இந்த வாட்டி தொகுதி மாறிடுச்சுன்னா சில பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். மாவட்டம் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ப்ராப்ளம் கிடையாது. இது தொகுதி எண்ணிக்கையே சேஞ்ச் ஆகுது. அதாவது மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து தொகுதியை அதிகப்படுத்துகிறோம், அவ்வளோதான் தொகுதி மறுவரையறை. டீலிமிட்டேஷன் அவ்வளோதான். அதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஒன்றும் கடினம் இல்லை. இது இப்போதைக்கு நமக்கு 543 தொகுதிங்கிறது 71 வந்த விஷயம். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. ஸோ அதற்கு பிறகு 30 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம், தொகுதி இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்த்துக்கலாம். திருப்பி வரும்போது இல்லை வேணாம், மக்கள் தொகை அடிப்படையெல்லாம் வச்சு பண்ண வேண்டியதுன்னு சொல்லும்போது திரும்பி 30 வருஷம் தள்ளி போடுறாங்க. அப்போது இப்போ கரெக்டாக 2026 வரும்போது அந்த பீரியட் வந்துருச்சு. ஸோ பிஜேபி அதை கையில் எடுத்து தொகுதி மறுவரை பண்ண போகிறோன்ட்டு நேற்று வந்து அறிமுக தாக்கல் நடந்துருச்சு. இன்னைக்கு இறுதி வாக்கெடுப்பு நடக்குது. நம்ம இப்போ இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது வெளியே வந்துடும். எனிவேஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது ஏன் கொண்டுட்டு வந்தாங்க இந்த டைம்ல அப்படின்னு பார்க்கும்போது, பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் வந்துட்டு அசம்பிளியில் இருக்கணும், பார்லிமெண்ட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது ரொம்ப வருஷமாக பெண்களுக்கு இந்த 33% வந்துட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு என்னதான் ஈக்குவாலிட்டி நம்ம பேசினா கூட ஒரு நாடாளுமன்றத்தில் பெண்கள் வந்துட்டு ஒரு 33% கூட இல்லை அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. 2026 வந்துருச்சு இருக்குது. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல ரிசர்வேஷன் தானே, 33% இப்போ கொண்டுட்டு வர்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னும் போது இதுக்கு ஏன் வந்துட்டு எதிராக எல்லாரும் பேசுகிறாங்க? யாரும் எதிர் இல்லை. ஆக்சுவலி இதுக்கு எதிர இல்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதோட சார்ந்து வர அந்த தொகுதி வரையறை உறுதிப்படுத்துறது இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஈவன் ஒரு பார்ட்டி கூட எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒரு ஸ்டேட்ல கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. பிஜேபி ரொம்ப கிளவரா இதை தொகுதி மறுவரையோட சேர்த்து லிங்க் பண்றாங்க. தொகுதி மறுவரைக்கும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் சம்பந்தம் இல்லை, ரெண்டும் வேற வேற. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இந்த 543 தொகுதியிலே பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துடலாமே, அதுக்கு நீங்க தொகுதி இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அதையே வந்துட்டு இப்படி இன்க்ரீஸ் பண்ணி இந்த என்னன்னா பிஜேபியோட கிளவர்னஸ் என்னன்னா, நாங்க தொகுதி மறுவரையை தான் பண்ண போறோம், அதுக்கு கூட இதையும் சேர்த்துப்போம், நீங்க எதுக்குறவங்கள நீங்க எதை எதுக்குறீங்கன்னு சொல்லிடுவோம். அதுக்கு அப்படின்னு பார்த்தா இது வந்துட்டு சீட் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே அந்த சீட்ஸ் போயிட்டு சேர்ந்துரும். அதை தவிர்த்து பெண்களுக்கு சும்மா ஒரு கண் தொடப்புக்காக இந்த ரிசர்வேஷன் 543 தொகுதி இருக்கு, அதுல 33% கொடுக்க மாட்டாங்களா? உங்களுக்கு அந்த வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. 90s தான் முறையாக உள்ளாட்சி துறையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதில் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. அதை பார்லிமெண்ட்டில் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு வாட்டி டிஸ்கஸ்லையும் சம்டைம்ஸ் மக்களவையில் ஓகே சொல்லுவாங்க, மாநிலங்களவையில் ஓகே ஆகாது. ஒரு வாட்டி அந்த எம்பி பேர் மறந்துட்டேன், அந்த எம்பி அந்த இதே கிழிச்சார் பார்லிமெண்ட்டில். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை இப்போ போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி இது கொடுக்கக்கூடாதுன்னு கிழிச்சார் ஒரு எம்பி. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அது காலங்காலமாக நடந்துட்டு இருக்க போராட்டம். அது ஒரு பெரிய சட்ட போராட்டம் மாதிரி, அல்லது பெரிய ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தில் அது ஒரு பெரிய விவாதமாக மாறிட்டே இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதை பண்ணுறதுக்கும் தொகுதி மறுவரைக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு அவ்வளோ தூரம் பெண்களுக்கு இடஒதுக்கீடுல ஆர்வம் இருந்துச்சுன்னா 2023 தான் இவங்க அதை திரும்பி ஒன்று டிஸ்கஸ் பண்ணாங்க. 2014 வந்தது பண்ணியிருக்கலாமே.
நீங்க அன்றைய காலகட்டம் மாதிரி இன்னைக்கு இருக்க தேதியில ஒரு எம்பி திமுக இருக்க ஒரு எம்பியோ அதிமுக இருக்க ஏதாவது எந்த ஸ்டேட்ல இருக்க ஒரு எம்பியோ இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரக்கூடாதுன்னு பேசியிருந்தாவோ அதை கிழிச்சு போட்டா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும். அதனால யாரும் அது விருப்பம் இல்லைன்னா கூட தொட மாட்டாங்க. யூ கேன் ஈஸிலி இம்ப்ளிமெண்ட். கரெக்டா? அப்ப அதை பண்ணிருக்கலாம். அதை எப்ப வேணா பண்ணலாம், லேட்டா கூட பண்ணலாம். அதை இதோட சேர்த்தது ஒரு பிஜேபியோட ஒரு திட்டம் தான். அது எல்லாருக்குமே புரியுது. அப்ப எதிர்க்கிறவங்கள பாருங்க, பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணு வேணும்ல. ஸோ அதற்காக அதை சொல்றாங்க. ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை ஆக்சுவலி. ஸோ அது இப்போ பிஜேபி நெக்ஸ்ட் 2029 எலெக்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு அரசியல் 29 மட்டும் இல்லை, அவங்க எல்லா காலத்தும் நாமளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றாங்க, தொகுதியை பிரிக்கும் பொழுது, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரிக்கும் பொழுது ஊபி மாதிரியான ஸ்டேட்டுகளில் தொகுதி அதிகமாகுது. நமக்கு ஒரு 10 தொகுதியோ இல்லை 20 தொகுதி அதிகமானா கூட பெர்சன்டேஜ் கம்மியாகுது, ஓவரால் பெர்சன்டேஜ் கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. எக்ஸாக்டா அது எத்தனை தொகுதிங்கிறது இன்னும் முடிவாகலை. அது முடிவானதான் அந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ கம்மியாகலைன்னு சொல்றோம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் பிஜேபிக்கு ஒரு விஷயமே இல்லை. ஓவராலா நமக்கு வந்து எத்தனை தொகுதி எண்ணிக்கை அதிகமாக ஜெயிச்சா நம்ம ஆளுங்கட்சியாக போகிறோம். நார்த்தில் ஆட்டோமேட்டிக்காக தொகுதி அதிகமாகுது இல்லை, அங்கே ஏற்கனவே அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக இருக்குது. அதில் இன்னும் அதிகமாகும் போது தென்னிந்தியா பற்றி, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தென்னிந்தியா பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தூக்கி உங்களை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு நாங்கள் நார்த் ஓட்டை வச்சு ஜெயிச்சுட்டு போங்கிற ஒரே நோக்கம் தான். அப்போ 29 மட்டும் இல்லை, இனி எல்லா காலத்திலும் நம்ம மட்டுமே ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இதை பண்றாங்கிறதா இல்லை இஷ்யூ. அதை தாண்டி இந்த பெர்சன்டேஜ் குறையுது கூடுது இதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டியது இல்லை. நீங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்குன்னு ஒரு திட்டத்தை போட்டுறீங்க. அப்போ அதற்கான இப்போ அவங்க ஒரு பாயிண்ட், மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, நம்ம அதுக்கேற்ற மாதிரி தொகுதி பிரிக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பாயிண்ட் என்ன எடுத்து வைக்கிறோம், மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்து நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு பெர்சன்டேஜ் குறையுதுன்னு ஒன்று வைக்கிறோம். இன்னொன்று மக்கள் தொகையை குறைக்க சொன்னது யாரு? மத்திய அரசு தான். இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணி மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்றீங்க. அதுக்காக படிச்சவங்க நாங்க படிச்சிருந்தோம், அறிவு இருந்தது, உலகம் சார்ந்த புரிதல் இருந்தது, எதிர்காலம் பற்றிய புரிதல் இருந்தது, இந்தியா குறித்த அக்கறை இருந்தது. இப்படியே மக்களை பெத்து போட்டே போனா நாடு என்னங்கிற ஒரு புரிதல் இருந்ததுனால நாங்க மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணோம். ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து தமிழ்ல எதுக்கு சிரிக்கிறேன்னா, கவுண்டமணி சாரோட காமெடி ஞாபகம் வந்துருச்சு. வலுக்கட்டாயமா கூட்டு போயிட்டு இது குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. ஏன்னா இப்போ அப்ப ஒரு நம்ம தெரிஞ்ச ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு இந்த தமிழ்நாடு, கேரளா, சவுத் ஸ்டேட்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டேட்ஸுமே வந்துட்டு ஓரளவுக்கு அந்த ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணி கட்டுப்படுத்தி அதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ஓகே நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோலா வச்சிருக்கோம். ஆனா இந்த நார்த்ல பீகார், யூபி, குஜராத் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படி குழந்தைங்களை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டே என்னன்னா அவங்க மக்களை குற்றம் சொல்றதுக்கு இல்லை. உங்களுக்கு எப்பொழுதுமே எஜுகேஷன் ஒரு இடத்துல கம்மியா இருக்கும்போது உலகம் சார்ந்த புரிதல் இருக்காது. எஜுகேஷன் தான் இங்க ரொம்ப முக்கியம். நமக்கு படிப்பு கொஞ்சம் முன்னாடியே வந்து சேர்ந்துருச்சு. இங்க இருக்கக்கூடிய இருபெரு திராவிட கட்சிகள், அதுக்கு முன்னாடி இந்த காமராஜ் எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்கணுங்கிற விஷயத்த தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு படிப்பறிவு இருந்தது, ஓரளவுக்கு பெட்டரா இருந்தோம். அதுதான் அது அந்த மக்களோட குற்றம் இல்லை. நான் அந்த மக்களை குற்றம் சொல்ல விரும்பல. அங்கே அரசுகள் தான் சொல்லணும். நீங்க படிப்பையும் கொண்டு கொடுக்கல, பொருளாதாரத்தை பெருப்பதற்கான வேலையும் செய்யல. அவங்களுக்கு எளிய மக்கள் முன்னாடி எல்லாம் நம்ம முந்தைய தலைமுறை தாத்தா வீட்டு, இப்ப எங்க அப்பா வீட்டுல 4 பேர், எங்க அம்மா வீட்டுல 9 பேர், அன்னைக்கு எல்லா வீட்லயும் 8 பேர் 10 பேர் 12 குழந்தைங்க இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு படிப்பறிவு இல்லை, வாழ்வாதாரம் பெருசா இல்லை, பொருளாதாரம் இல்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயரும் பொழுதுதான் நம்ம அதுல எல்லாம் ஒரு இந்த விஷயம் எல்லாம் புரியுது. அது அவனுக்கு வரல, அதனால அவன் பண்ணல. ஸோ ஒரு நாடு சொன்ன விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ண எங்களுக்கு இது தண்டனையாங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இதெல்லாம் கேள்விகள் தான். நான் என்ன சொல்றேன், இதுல ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் என்னன்னா, ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு நீடு வேணும் இல்லையா? இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னா அதற்கு ஒரு நீடு இருக்கணும். நீடு யாருக்கு இருக்கணும்? மக்களுக்கு இருக்கணும். கரெக்டா? மக்களுக்கு இந்த நீட் இருந்தா தானே ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும். எனக்கு நீட்டே தேவையில்லைங்கிறது என்னோட கணிப்பு. ஆனா நீங்க நீட்டை கொண்டு வரன்றீங்க. எனக்கு தேவையில்லை, நீங்க என்னங்க கொண்டு வரீங்கன்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ் என்ன பண்றாங்க, அப்ப யாருக்கு தேவையில்லையா, எந்த ஸ்டேட்டுக்கு தேவையில்லையோ அந்த ஸ்டேட்டுக்கு வேணான்றாங்க. ஆனா பிஜேபி வந்த அப்புறம் என்ன ஆகுது, அதெல்லாம் முடியாது, எல்லாரும் கொண்டு வரணுங்கிறது. ஸோ இப்போ இந்த 543 தொகுதியை நீங்க 840 தொகுதியா கொண்டு வர்றீங்க, இல்லை 850 தொகுதியா கொண்டு வரீங்கன்னா அந்த நீடு யாருக்கு? இந்த நீடு மக்களுக்கா உங்களுக்கா? அதுல கூட என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, அந்த பாப்புலேஷன், அந்த சென்சஸ் வந்துட்டு 2011 பாப்புலேஷன் இது வச்சு இருக்கு. ஏன்னா இப்போ கரண்டா இருக்க ஒரு 25 இல்ல 24 இந்த இது சென்சஸ் வச்சு நம்ம அதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. ஆனா 2011 இது வச்சு கொடுக்குறாங்க. அதையே இல்ல, கடைசியா எடுத்த சென்சஸ் அதுதான் நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் இருக்கு, அதனால அதை வச்சு எடுக்கிறாங்க. புதுசா ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. 2011க்கும் நியாயமா பார்த்தா நீங்க மறுவரை கொண்டு வரணும்னா ஆக்சுவலி இந்த முன்னாடி பேசினதே 2026ல ஒரு ப்ராப்பரா ஒரு பாப்புலேஷன் கணக்கெடுப்பு நடத்தணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதை அடிப்படையாக வைத்து தான் இதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
எதுக்கு இந்த அவசரம்னே தெரியல. ஒன்று 2011 வச்சு எடுக்கிறாங்க ஒன்று. இன்னொன்று இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பும் ப்ராப்பராக நடத்திட்டு அதை வச்சு கூட எடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லைன்ற. முதல்ல இந்த தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தேவை யாருக்கு வந்துச்சுன்னா, எனக்கு தேவையில்லை, மக்களுக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? இன்னொரு பாயிண்டும் இருக்குது. 543 எம்பி இருக்கிறாங்க, ஓகேவா? இதை நீங்கள் இன்னும் 850 ஆக்குனீங்கன்னா அது என்ன பார்லிமெண்ட்டா இல்லை பொதுக்கூட்டமா? அங்கே 850 பேர் அங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? அது என்னன்னா, இந்த ஓட்டிங் இப்போ புதுசாக பில் பாஸ் பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ பிஜேபி தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்காங்க, இது வந்துட்டு அவங்க பண்ணுற சூழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இப்போ இங்கே மைனாரிட்டிஸ்க்குலாம் வந்துட்டு இப்போ இந்தியா விட்டு வெளியே போகணும் அப்படின்னா உடனே ஒரு ஓட்டிங் நடக்கும்ல. அப்படின்னா யார் மேஜராக இருக்காங்களோ அவங்களுடைய ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்படிலாம் இதுக்கு ஃபுல்லாக இதுக்கப்புறம் பிஜேபி மட்டும்தான் ஆளணும்ன்ட்டு கொண்டுட்டு வர ஒரு சட்டம் அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பில்னாலுமே ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு, எல்லா சட்டங்களும் வந்துட்டு அவங்க ஏற்றுறதுக்கு, ஃபுல்லாக எல்லா அரசியலமைப்பையும் மாற்றுறதுக்கு இது ஒரு வழிவகை தான். ஆமா, நீங்க எம்பிஸ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட எம்பிக்கள் அதிகமாகும். எம்பிக்கள் அதிகமாகும், ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. இந்த வாட்டி இப்போ தனிப்பெரும்பான்மை இல்லைங்கிறதுனால நேத்து அறிமுக வாக்கெடுப்புல தோத்துருக்காங்க. இன்னைக்கு இறுதி வாக்கெடுப்புல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் எதிராக நின்று வாக்களிச்சாங்கன்னா தோத்துருவாங்க. இது பில் பாஸ் ஆகாது. பட் இந்த வீடியோ வெளியே வரும்போது தான் தெரியும். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வீடியோ வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக எம்பி அதிகமாகும் போது அவங்களுக்கான எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகமாகும், தனிப்பெரும்பான்மையில் ஜெயிப்பாங்க. அவங்க என்ன சட்டத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஈஸியா. ஒன்று. இன்னொன்று, கூட்டம் அதிகமாக இருந்தா எதிர்கட்சி வெளிநடப்பு பண்ணுவாங்கல்ல, பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அவைத்தலைவர் வெளியே அனுப்பலாம்ல, வெளியே அனுப்பிட்டு சத்தம் போட்டு குரல் வாக்கெடுப்பு நடத்தி நிறைய திட்டத்தை பாஸ் பண்ணுவாங்க. கவனிச்சிட்டீங்களா? சட்டத்தை எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும். அப்போ நீங்க இங்க வந்து பார்லிமெண்ட் நடத்துறீங்களா இல்ல நீங்க வந்து இங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்களா? முதல்ல 840 பேர் உள்ள போய் உட்கார்றதுக்கு அது என்ன பொதுக்கூட்டமா? கிடையாது. 553 பேரே அதிகம். நீங்க 543 எம்பி இருக்காங்கல்ல, நீங்க எத்தனை எம்பி பேசுறத நம்ம பாக்குறோம்? எத்தனை எம்பி அங்க ஒரு குரல் கொடுக்குறாங்க? தொகுதி பிரச்சனையோ நாட்டுக்கான இஷ்யூஸோ பேசுறது எத்தனை பேர் பேசுறாங்க? ரொம்ப 100 பேர் கூட பேச மாட்டாங்க 553 பேர்ல. அதிகபட்சம் 100 பேர் பேசினாலே அதிகம். நீங்க இன்னும் 843 ஆக்கினீங்கன்னா அங்க என்ன எதுக்கு அவசியம் இல்லை. முதல்ல குறைக்கணும். நீங்க ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய இடத்துல கூட்டம் அதிகமாச்சுன்னா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது, அவ்வளோ டைம் இருக்காது. யாருக்கு வாய்ஸ் அதிகமோ பார்லிமெண்ட்டுக்குள்ள யாரு பெரும்பான்மை கட்சி அவங்க மட்டும் கத்தி கத்தி பேசிட்டு போயிடுவாங்க, எதிர்கட்சியினர் பேச விட மாட்டாங்க. ஏற்கனவே அது நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னும் 843 ஆக்கி அதை கலைபராக போறீங்க. நீடே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ நம்ம ஊர்ல 39 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ இதை நான் 59 ஆக்க போறேன்றாங்க. என்ன யூஸ்? எங்களுக்கு எதாவது தேவை இருக்குதா? செலவு தான் அதிகம். 39 தேர்தல் தொகுதிக்கான செலவும் 59 செலவும் அதிகம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க ஒரு தொகுதியில் இருப்பீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ நம்ம ஐயோ தொகுதிகள் மிக குறைவாக இருக்குது தமிழகத்தில், இந்தியாவில், இதை எப்படி அதை அதிகப்படுத்த வேண்டிய ஏதாவது மக்கள் பேசினாங்களா? நீடு இருக்குதா? எந்த நீடுமே இல்லாம உங்களுக்கான நீடுக்கு ஒண்ணு பண்றீங்க. அதுதான் இந்த முக்கியமான டிஸ்கஷனாவும் பாக்குறேன். அதான் அப்போ இந்த அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் இவங்க வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெண்களுக்காக இது பண்ற ஒரு சட்டம் தான், இது வந்துட்டு ஒரு ஃபேரான ஒரு மசோதா தான், இது தென் மாவட்டங்களையோ இல்ல கம்மியா இருக்கிற சீட்ஸ் உள்ள மாநிலங்களையோ வந்துட்டு இது பாதிக்காது, இது வந்துட்டு எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு இதை தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்படி பேசும்போது இப்ப இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இதை பெண்களுக்காக நடத்துறது இதெல்லாம் வந்துட்டு எதிர்க்காதீங்க அப்படின்ற ஒரு இதுவே வந்துட்டு அவங்க முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனாலுமே இதோடைய ரிஃப்ளெக்ஷன் இப்போ இந்த சப்போஸ் இந்த மசோதா முன்னாடி அமல் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்கும்? ரிஃப்ளெக்ஷன் என்னவா இருக்குன்னா, நமக்கு இமிடியேட்டா ஊர்ல ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. தொகுதி பிரியுது, அவ்வளோதான். தொகுதியை 2ஆக பிரிச்சுட்டாங்கன்னா இப்போ நான் கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கிறேன், நான் அடுத்த கன்னியாகுமரி தொகுதியில் இருப்பேனா இல்லை திருநெல்வேலி தொகுதியில் போவானான்னு எனக்கு தெரியாதுங்கிறத தாண்டி தொகுதியில் இன்னைக்கு தேதியில் ஒன்றும் ஒரு சேஞ்சும் தெரியாது. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் தெரியும், அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தெரியும் ஒன்று. ஓகேவா? நம்ம நினைக்கலாம் இப்போ இங்கே பிஜேபிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ 39 சீட்டு 39 எம்பி போகிற இடத்துல 59 போனால் நல்லது தானேன்னு நினைக்கலாம். நமக்கு 59 போவோம், அங்கே 500 பேர் போகிறானே. ரீசெண்டாக அந்த லோக்சபால இது பண்ண இதுவே எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ 39 சீட்ஸ் இருக்கு. அது 2 சினாரியோவா வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று 50% இருக்கிற சீட்ஸோட 15% ஆட் பண்றது, இன்னொன்று 2011 சென்சஸ் வச்சு ஒரு சீட். ரொம்ப சிம்பிள். ஒன்று 39 49 ஆக்குறது, அப்படி இல்லைன்னா 59 ஆக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோல 59 வருது. செகண்ட் சினாரியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. இது தமிழ்நாடுக்கு. இது வந்துட்டு ஒரு 2 இது வச்சு சொல்றேன். யூபியில் இப்போ இருக்கிறது 80 சீட்ஸ் இருக்கு. அப்போ அங்க வந்துட்டு 120 மாறுது, அப்புறம் 140 மாறுது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? நமக்கு 60,
அங்க 120, நமக்கு திரும்ப இங்க 59, திரும்ப அவங்களுக்கு 140. அப்படின்னும் போதே இந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு தெரியுது தமிழ். கவுண்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 20 அதிகமாச்சு. நீங்க 40 வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 20 அதிகமாகுது. அவங்க 80 வச்சிருக்காங்க, சோ 40 அதிகமாகுதுங்கிறது கணக்கா பாக்குறதுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். அது Percentage wise correct correct தெரியும். மாதிரி ஆனா தெரியும். இது கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கவுண்டா தானே. பார்க்கணும், கவுண்டா பார்க்கணும். ஓகேவா? நீங்க கணக்கா பெர்சன்டேஜ் வைஸ் கரெக்ட் தான். எங்களுக்கு 20, உங்களுக்கு அவங்களுக்கு 40 கரெக்ட் தானே பண்ணா கணக்கு கரெக்ட் தான். ஆனா கவுண்டா பாருங்க, நாங்க 20 MB உள்ள போறோம், நீங்க 40 MB உள்ள போறீங்க. அப்ப பார்லிமெண்ட்ல யாரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு? நீங்க தொடர்ந்து ஜெயிப்பதற்கான ஒரு வேலை. ஊபி மாதிரியான ஒரு ஸ்டேட்ல 40 தொகுதி இன்னும் அதிகமாக்குறீங்கன்னா உங்களோட சீட் அதிகமாகுது இல்லையா? நம்ம எப்படி பார்த்தாலும் சவுத் இந்தியால தமிழ்நாட்டிலே 20 தான் அதிகமாகுதுன்னா கேரளாக்கெல்லாம் இன்னும் குறையும். எல்லாம் எப்படி பார்த்தாலும் அது ஒன்றும் பெரிய பெரிய பாதிப்பை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கு எகென்ஸ்டா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிப்பதற்கான ஒரு வேலை தான் இது. இப்போ இத்தனை எம்பிக்கள் 800 850 எம்பிக்கள் வந்துட்டு ஒரு வேளை பார்லிமெண்ட்ல இருந்தாங்கன்னா அதுக்கான அவசியம் அவங்களால அதெல்லாம் இட் மீன்ஸ் இது ஒரு நாட்டுக்கு அவசியம் இல்ல, தேவைப்படுதா? தேவையில்லை. முதல்ல 840 MB அங்க தேவையில்லை. நீங்க வேற நாடுகள் எல்லாம் போனீங்கன்னா வந்து அந்த டிஸ்கஷனுக்குள்ள போற அந்த பேனல் டிஸ்கஷன் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை குறைக்கிறதுக்கு எப்பவுமே வேலை செய்வாங்க. ரொம்ப குறைச்சு ரொம்ப கம்மியான மிக குறைந்த பேர் 10 பேர் 15 பேர் உட்கார்ந்து டிசைட் பண்ணக்கூடிய நாடுகளும் இருக்கு. அது தவறு. அதுல ஒரு ஜனநாயகத்தன்மை இருக்காது. அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்தா டிசைட் பண்ணிட முடியுங்கிறது. 540 மணி நமக்கு வந்து மோர் தென் எனஃப் தான். ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி நீங்க 843 பேர் ஆக்குறது இல்லை 850 பேர் ஆக்குங்கிறதுக்கான நீட் இல்லை. அங்க பேசுவதற்கான வாய்ப்பே உருவாகாது. நீங்க வெறுமனே கூச்சல் போட்டு குழப்பம் போட்டு எண்ணிக்கை அதிகமான எம்பிக்களை வைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களை பேச விடாம பண்றதுக்கான வேலை மட்டும்தான் நடக்கும். தொடர்ந்து அவர்கள் ஜெயிப்பதற்கான ஒரு வேலையும் நடக்கும் இல்லையா? நான் என்ன சொல்வேன் தெரியுமா? நான் ஒரு ஆட்சி தமிழகமா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், ஒரு ஆட்சி தொடர்ந்து ஜெயிப்பதற்கு நான் மக்கள் மத்தியில வேலை செய்யணும் இல்லையா? நான் மக்களுக்காக வேலை செய்யணும், மக்களுக்காக நிற்கணும். தமிழ்நாட்டில் மக்களுக்காக நின்னா நம்ம அவங்கள ஓட்டு போடுறோம், இல்லைன்னா நம்ம ஓட்டு போடுறது இல்லை. ஆட்சியில குற்றம் குறைவு இருந்தாலும் நம்ம மாற்றி ஆட்சியில் அவங்கள அமர வைக்கிறோம். நம்ம ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லாத வரைக்கும் இவங்க 2 பேரும் நம்ம மாற்றி அமைக்கும். தொடர்ச்சியாகலாம் நம்ம அப்படி உட்கார வச்சது இல்லை. அன்லஸ் எம்ஜிஆருக்கு அது நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நடந்துச்சு, அது மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று உருவானதுனால நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நம்ம அந்த வாய்ப்பை மாற்றி தான் கொடுக்கணும். தொடர்ச்சியாக அப்படி யாரையும் உட்கார வைக்கிறதுலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ மக்களுக்கு நல்லது செஞ்சால் நீங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கலாம் இல்லையா? அதுதான் செய்யணுமே தாண்டி நான் மட்டுமே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக மக்கள் நலனை தவிர்த்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது இருக்குல்ல, அது நல்லதில்லை, அது தேவையில்லை, அது தப்பு. அது ஓகேவா? நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் தானே. 543 தொகுதி நல்லது பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு சவுத் இந்தியாவுக்கு எதிராக இருக்காதீங்க இல்லை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு ரூட் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கு, அணுகுமுறை வேற. இந்தியா வந்து ஒரு நாடு இல்லை, பல்வேறு நாடுகள் சேர்ந்து தான் இங்கே ஒரு நாடை உருவாக்குறீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கு, ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. அப்போ நம்ம நாட்டோட தன்மை அதானே, வேற்றுமையில் ஒற்றுமை தானே. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நடத்துறது தான் எங்கள் நல்லாட்சி. அப்போ அவங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணுங்க, எது தேவையில்லை அதை பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு நாட்டில் ஒரு விஷயத்தை நான் ஒரு சட்டத்தையோ ஒரு திட்டத்தையோ கொண்டு வரேன்னு நினைக்கிறேன், மக்கள் வேணான்னு சொன்னால் அது வேணாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நீட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன். தமிழ்நாட்டில் 8 மணி நேரம் வேலை நேரத்தை 12 மணி நேரம் திமுக ஆட்சிக்கு வந்தப்போ பண்ணாங்களா? ஒரு வாரம் போட்டு அடி நடிச்சதில் வாபஸ் வாங்கிட்டாங்க. நாங்கள் உன்னை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அது கொண்டு வந்ததே தப்பு, நினைச்சதே தப்பு, அது வேற விஷயம், அது வேற டிஸ்கஷன். நினைச்சதே தப்பு, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைக்கிறாங்க, எதிர்ப்பு வந்தது, வாங்கிட்டாங்க. நமக்கு அதானே வேணும். ஸோ மக்களுக்கு வேணும்னு சொல்றதை கொடுங்க, வேணாம்னு சொல்றதை கொடுக்காதீங்க. அதை செய்யறதை விட்டுட்டு நான் மக்களை நம்பி இல்லாம, மக்கள் ஓட்டு போடுறதை மட்டுமே நம்பி இருக்காம, நான் எனக்கு ஏற்ற மாதிரி சாதகங்களை உருவாக்கிட்டு தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணுவேன், என்னென்னலாம் செய்ய முடியுமோ நான் மட்டுமே ஆட்சிக்கு வரதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்லது கிடையாது, அது ஒரு நல்ல தன்மை கிடையாது. கரெக்ட்ண்ணா. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்துட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மசோதாவாக தான் வந்துட்டு வரப்போகுது அப்படின்றது இப்போ எல்லாரும் மக்களுக்கு எதிரான மசோதாங்கிறத தாண்டி அவர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு மசோதா. அப்படிதான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அமலுக்கு வருமா அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டிஸ்கஷன் இதை பற்றி நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் ஜனநாயகத்துக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். வணக்கம்.